ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஒய்எஸ்சி ஸ்டில் சிங்கிளோட 4th பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இங்க ஜியா நேரா ஷாவ்மான் கிட்ட இந்த கேப்ப போட்டுட்டே கேம்புக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு யூயூவை பத்தி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒண்ணுக்கா, உங்களுக்கும் யூயூ இருக்காரு, அவருக்கும் ஏதோ பயங்கரமான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது போல அப்படின்னு ஷாவ்மான் கூட கிண்டல் பண்றா. கெமிஸ்ட்ரியா, அங்க வந்த கைடு பொண்ணையே ஆள விட்டாரு, பாவம் ஏன் தான் அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ஜியா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யூயூவோட அம்மாக்கு மறுபடியும் அவங்களோட ஃபேன் போய் சேர்ந்துருது. பாருடா, இந்த ஃபேன் கொடுத்தது மட்டும் இல்லாம இதோட குட்டியா ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் வேற கொடுத்து விட்டுருக்கா. அந்த பொண்ணுக்கு நான் கண்டிப்பா தேங்க்யூ சொல்லி ஆகணும். என் சார்பா போக போறது யார் தெரியுமா அப்படின்னு அந்த பொறுப்பையும் யூயூ தலையில கட்டுறாங்க. யூயூ ஒரு பார்ல வந்து உட்காந்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா யூ லாங் அப்படின்னு, அதாவது யூயூவோட ரொம்ப நாள் எதிரி இருக்கான்ல, அவன் பேர் யூ லாங்கா. அவனும் ஆப்போசிட்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். என்ன தனியா வந்திருக்க அப்படின்னு கேட்க, நீயும் தனியா தானே இருக்க அப்படின்னு யூ சொல்றான். அடுத்த செகண்டே யூலாங்கோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்துடுறா, இன்னைக்கான கேர்ள் ஃபிரெண்டு. சாரி வெயிட் பண்ண வச்சுட்டேனா அப்படின்னு யூக்கு அடுத்து தொடர்ந்து கடுப்பாயிட்டே இருக்கு. அவன் பாட்டுக்கு ஓவரா குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப யோசிக்கிறான், அன்னைக்கு வான வேடிக்கைய பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கூட முடிவு பண்ணிருந்தா அப்படின்னு, அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன், அன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எதையோ சால்டரிங் பண்ணி, கிஃப்ட்ங்கிறது சொந்தமான முயற்சியில் உருவாகணும், அதுக்குதான் மதிப்பு கூட அப்படின்னு யூ சால்டரிங் பண்ணி எதையோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா யூ ஜியாவோட ரூம்குள்ள போறான். அப்ப ஜியா யார் கூடயோ வீடியோ கால்ல இருக்கா, பேப்பர் பப்ளிஷிங்காக மீட்டிங்ல இருக்கா போல. அவன் முடிச்சதும் பரவாயில்ல, இங்கிலீஷ்லாம் கலக்குற, அடுத்து என்ன பேப்பரும் பப்ளிஷ் பண்ணிட்டியான்னு கேட்க, ஆமா அப்படின்னு ஜியா சொல்றா. எதுக்கு இங்க வந்திருக்க, உங்க அம்மாக்கு நான் கிஃப்ட் கொடுத்ததுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் கிஃப்ட்னா அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு ஜியா சொல்றா. நான் கிஃப்ட் கொடுக்க வந்தேன்னு உனக்கு யார் சொன்னது? அன்னைக்கு வான வேடிக்கையை பார்க்க போறதுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருந்தல, என் கூட வரியா, வான வேடிக்கைய நான் கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு யூ சொல்லிட்டு இருக்கான். நீங்க கூப்பிட்டீங்கன்னா வேணா அதை பத்தி யோசிக்கலாம்னு ஜியா சொல்ல, நான் கூப்பிடல, உனக்கு வேணா வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வரலான்னு சொன்னேன்னு யூ அப்பயும் என் மீசையில மண்ணு ஓட்டலன்னு ரொம்ப அப்படி கர்வமா பேச ஆரம்பிக்கிறான். அப்படி எனக்கு அவசியமே இல்ல, ஆல்ரெடி நான் வந்துட்டு ஷாவ்மான் கூட பிளான் பண்ணிருக்கேன், அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வான வேடிக்கை பார்க்க போறேன்னு சொல்ல, அவெல்லாம் சின்ன பொண்ணு, விவரமா அவளுக்கு பிளான் பண்ண தெரியாது, சூப்பரான வியூ பாயிண்ட் என்கிட்ட இருக்கு, இந்த லொகேஷன் அனுப்புறேன் அப்படின்னு லொகேஷனை வேற அனுப்பிட்டு யூ அங்க இருந்து கிளம்பிடுறான். கரெக்டா வான வேடிக்கை நடக்கிற அன்னைக்கு ஷாவ்மான் அவ ஃப்ரெண்டு, அடுத்து ஷென்னு அவன் கேர்ள் ஃப்ரெண்டு ஷாஷா, அதுக்கப்புறமா இன்னும் 2 பேர் கூட வராங்க. அந்த 2 கேர்ள்ஸோட கடைசியா தான் நம்ம ஜியாவே ஜாயின் பண்றா. ஷாவ்மான் பாக்குறா, உங்களெல்லாம் சூப்பர் இடத்துக்கு கூட்டு போறேன் வாங்கன்னு, வான வேடிக்கையை பார்க்கறதுக்கு ஹைட்டான இடத்துல இருந்து பார்த்தாதான் நல்லா இருக்கும், இந்த பில்டிங் மாடியில இருந்து தான் பார்க்க போறோம், இது கட்டாம பாதியிலே விடப்பட்ட அபேண்டன் பில்டிங், இப்போ இது இன்னைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு உள்ள போறா. அங்க வாட்ச்மேன் பாக்குறாரு, ஏமா ஆயிரக்கணக்கான கோடி போட்டு கட்டுற இந்த பில்டிங் உனக்கு அபேண்டன் பில்டிங்கா, கொஞ்ச நாளா வேலை தள்ளி போயிருந்தது, நம்ம மறுபடியும் ஆரம்பிச்சிட்டோம், யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஷாவ்மான் பாக்குறா, சாரி நான் சொதப்பலா பிளான் போட்டு எல்லாரும் பிளானையும் ஸ்பாயில் பண்றேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அதே நேரத்துல யூ அவன் ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி ஒரு மொட்டை மாடியோட உச்சியில சாப்பிடுறதுக்கு செட்டப் ஒயின் எல்லாமே ரெடி பண்ணிட்டு கரெக்டா வான வேடிக்கை பார்க்கத்து நின்னுட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா ஜியா வந்துடுறா. சாரி அன்னைக்கு நீ கூப்பிட்ட, நான் வரலன்னு ஓவரா சீன் போட்டேன், இன்னைக்கு வந்துட்டேன்னு சொல்ல, அதான் வண்டியே, தனிமை இருக்கு, வான வேடிக்கை நடக்க போகுது, இன்னும் வேற என்ன வேணும் பாக்கலாம்ல அப்படின்னு யூ சொல்லிட்டு இருக்கான். தனிமையா, அது எங்க இருக்குன்னு ஜியா எல்லாம் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறா. அந்த ஒட்டுமொத்த வானர படையுமே உள்ள வருது. சாப்பிடலாமா, இந்த கம்பளத்தை விரிக்கலாமா, இது மேல விரிச்சிட்டு உட்காந்து எல்லா ஸ்நாக்ஸையும் வெளியே எடுக்கலாமான்னு ஆளுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாருமே தேங்க்யூன்னு யூக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்காங்க. உடனே ஜியா பாக்குறா, எல்லாரும் தேங்க்ஸ் சொல்றாங்க, இதெல்லாம் உனக்கே புதுசா இருக்குமே, உன்னை பார்த்து எல்லாரும் தெரிச்சுதான் ஓடி போயிருப்பாங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. யூ பாக்குறான், பரவாயில்ல, ஒரு புது ஃபீலிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே வான வேடிக்கை ஆரம்பிக்குது. அத்தனை பேரும் எந்திரிச்சு வந்து பாத்துட்டு இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. யூ ஜியாவை மட்டும் கொஞ்சம் என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறான். மத்த எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, என்னடா நடக்குது இங்கன்னு. ஜியாவை கூட்டு போயிட்டு கண்ணுல போடுறதுக்கு கண்ணாடி மாதிரி கொடுத்துட்டு, நான் ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன், இந்த ட்ரோன் பறந்து போகும்போது எல்லாத்தையும் எப்படி ஷூட் பண்ணி காட்டுதோ அதை நீ மேல இருந்து பாக்குற மாதிரி இருக்கும் இந்த கண்ணாடியில பாக்க அப்படின்னு. அதை பார்த்து ஜியா அசந்து போயிடுறா. சூப்பரா இருக்கு, நானே அதுக்கும் மேல பறக்குற மாதிரி இருக்கு, செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. யூ அதை ஆப்ரேட் பண்ணிட்டே, சூப்பர்ல, என் கிஃப்ட்னா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணத வந்து நம்ம ஜியா அடுத்த 2 டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல ஜூனியர்ஸ், அவங்களுக்கு போட்டு காட்டுறா. ஓ இப்படிதான் இருக்குமா, செம்மையா இருக்கு, இந்த வீடியோவையாவது எங்களுக்கு சென்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, பரவாயில்ல, யூ உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா யூ வாசல்ல நின்னுட்டு இருக்கான். என்னது ஓட்டு கேக்குறியான்னு ஜியா கேக்குறா. இல்ல, உன்னை பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் யூ சொல்லிட்டு இருக்கான். இந்த 2 டாக்டர்ஸும் ஓடுறாங்க. டெய்லி வந்துடுறாருப்பா இவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ உள்ள வரான். செம்ம இல்ல, என்னோட பிளான் சூப்பரா இருந்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் கஷ்டப்பட்டிருக்கேன்லன்னு சொல்ல, இதுக்குதான் அடுத்தவங்க பேச்ச ஓட்டு கேட்க கூடாது, வந்த வேலைய பாத்துட்டு போகணும்னு சொல்றது. ஆமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உன் வீட்டுக்குள்ள யாரையும் விட மாட்டியாமே, எதனாலன்னு ஜியா கேக்குறா.
வீடுங்கிறது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம், யாரையும் விடுறது எனக்கு பிடிக்காது. ஷென்னு கூட இதுவரைய விட்டது இல்லைன்னு சொல்லிட்டு யூயூ மறுபடியும் ஆபீஸ் போயிடுறான். யூயூ ஆபீஸ்ல இருக்கும்போது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், ஆனா இன்னும் 2 days தான் டைம் இருக்கான், அதுக்குள்ள முடிக்கணுமா. எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு யூயூ கேட்டுட்டு இருக்கான். சரி, அப்ப நீங்க முடிக்க முடியலன்னா பேசாம யூலாங் இருக்கார்ல அவர்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு ஷென்னு போட்டு பாக்குறான். இல்லையே, நான் பண்றேன்னு சொல்லிட்டு யூயூ அதை எடுத்துட்டு போறான். செம்மையான ஒரு பாயிண்ட புடிச்சிடா, எப்படி எடுத்துட்டு போனாரு பாத்தியான்னு சிஇஓவும் ஷென்னும் கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா பயங்கரமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான் யூயூ. ரொம்ப சின்சியரா போயிட்டு இருக்கு. இன்னைய சேர்க்காம இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள பிளான முடிக்கணுமேனு. அன்னைக்கு யூயூ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஜியா முன்னாடி போயிட்டு இருக்கா, ஷாமான பார்க்க போறா போல. நீ தான் பின்னாடியே வந்துட்டு இருக்கியா, முன்னாடியே சொல்ல வேண்டியதானே நான் தான் வரேன்னு, ரகசியமா ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி வந்துட்டு இருக்க அப்படின்னு ஜியா திட்ட ஆரம்பிக்கிறா. அதுக்கும் முன்னாடி ஷென்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பாஸ், என்ன உங்க வீட்டுக்குள்ள விடுங்க பாஸ், 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ஏன்டா என் திறமை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு யூயூ கத்த ஆரம்பிக்கிறான். அப்படி இல்ல, வேலை பேர்டனை குறைச்சிக்கலாம்ல அப்படின்னு ஷென்னு சொல்றான். வீட்டுக்குள்ள யாரையும் விட மாட்டேன்னு தெரியாதா அப்படின்னு யூயூ அப்பையும் ஷென்னை துரத்தி விட்டுடுறான். இங்க ஜியா நேரா ஷாமானோட வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் சாப்பிடுறாங்க. சூப்பரா சமைக்கிற, செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு ஜியா சொல்ல, நானும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும், அவன் பாட்டுக்கு எல்லா வேலையும் பார்த்துப்பான், நான் வீட்டு வேலை மொத்தத்தையும் பார்த்துட்டு ருசி ருசியா சமைச்சு போகணும்னு சொல்லிட்டு ஷாமான் பிளான் பண்றா. ஆமாக்கா, உங்களுக்கு எந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைன்னு கேட்க, நானும் பிஸியான ஆளு, சோ என் கூட வீட்டு வேலையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆள் தான் வேணும். ஆனா அந்த மாதிரி பசங்க எல்லாம் இனிமேலாம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஜியா சொல்லிட்டு இருக்கா. இருக்காரே ஒருத்தர், தான் பக்கத்து ரூம்ல இருக்காரு யூயூ, அவரை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கரெக்டா வந்து நம்ம ஷாவுமானும் பேச ஆரம்பிக்கிறா. யூயூ என்ன பிளான ஃபைனலைஸே பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு தலைய பிச்சிட்டு இருக்கான். எதை யோசிக்க ஆரம்பிக்கிறான், எப்படி நம்ம முடிக்கிறதுன்னு. எங்க ஜியாவும் ஷாவுமானும் சேர்ந்து ஏன் வீட்டுக்குள்ள யாரையும் விட மாட்டேங்கிறான், ஒருவேளை வீட்டுக்குள்ள ரகசியம் ஏதாவது வச்சிட்டு இருப்பானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஜியா ஷாமானோட ரூம் எல்லாம் சுத்தி பாக்குறா. என்ன ஷாமான், இவ்ளோ காஸ்ட்லியா லக்ஸுரி ஐட்டமா வச்சிருக்க, ஆனா காசு இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கேன்னு கேட்க, அது அப்படிதான், ஒரு விதமான ஏழை நானு அப்படின்னு ஷாமான் கூட்டு போறா. நீங்க மேக்கப்லாம் ரொம்ப சிம்பிளா பண்றீங்க, நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி ட்ரெஸ் அப்லாம் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஷாமான் உட்காந்து பக்காவா ஜியாக்கு மேக்கப் பண்றா. இப்ப போய் நீங்க யூயூ இருக்காருல அவரை மீட் பண்ணுங்கன்னு சொல்ல, யூயூ கதவை திறக்கிறான். ஜியாவை பார்த்து யூயூ ஷாக் ஆவாருன்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. பார்த்தா முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டு வந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஜியாவும் சிரிக்க ஆரம்பிக்க, நம்ம ஷாவுமானும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. சாப்பாடு பண்ணோம், உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தோன்னு ஒரு டிஃபன் பாக்ஸையும் கொடுத்துட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ள வர யாரும் பிளான் எல்லாம் வச்சுக்காதீங்க, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஜியாவை கூட துரத்தி விட்டுடுறாரு. என்ன மனுஷன் இவருன்னு சொல்லிட்டு ஜியாவும் வீட்டுக்கு வந்துடுறா. மறுபடியும் யூயூ உள்ள போயிட்டு, என்னது இது, மணி 10:30 ஆயிடுச்சு, இன்னும் நான் வேலையை முடிக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு யூயூ. பார்த்தா ஷென்னு காலுக்கு மேல கால் போட்டு மரியாதை இல்லாம உட்காந்துட்டு இருக்கான். சிஇஓ பார்த்துட்டு, நீ இனிமே எனக்கு தேவையில்ல, எனக்கு புதுசா யூலாங் கம்பெனிக்கு வந்துட்டான், அவன் பாத்துக்குவான், அது மட்டும் இல்லாம நான் யூலாங்க கல்யாணமும் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, ஷென்னு போயிட்டு, யூலாங் நீங்க தான் என்னோட குருவே, காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வேற கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு யூயூக்கு தலையே சுத்தி போயிடுது. கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன், ஏன் என்ன மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தூக்கத்துல எல்லாமே கனவு வந்திருக்கு. சீ, இவ்வளவு கேவலமான கனவா, மணி இன்னும் 10:30 ஆகலையா, 2:30 தான் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சின்சியரா வேலை பார்க்கலாம் அப்படின்னு யூயூ ட்ரை பண்ணிருக்கான். மியூசிக் போட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சத்தத்தோட மியூசிக்க போட ஜியா ஏஞ்சிடுறா. என்னது இது, இவ்வளவு கொடூரமா சத்தம் கேக்குதுன்னு. எனக்கு தானே வந்திருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு பழகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஷாவுமான் திரும்பி படுத்துட்டு இருக்கா. ஜியா இப்பெல்லாம் தான் சத்தியமா என்னால தூங்கவே முடியாதுன்னு பாத்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல சத்தம் நின்னு போயிடுது. என்ன ஆச்சோ தெரியலன்னு 2 பேரும் தூங்கிடுறாங்க. பார்த்தா யூயூ ஹெட்போன்ஸ் போட்டுட்டு இருக்கான். ஹெட்போன்ஸ் போட்டுட்டு சின்சியரா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில அவன் ஏற லிப்ட்ல இந்த 2 லேடிஸும் வந்து ஏறிட்டு இருக்காங்க. இன்னும் நைட்டு ஃபுல்லா வேலையான்னு கேக்குறாங்க. யூயூ அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போறான். சிஇஓவையும் ஷென்னையும் பார்த்தாலே கடுப்பா இருக்கு. துரோகிங்க, எதிரிங்க, நான்லாம் கெட்டவங்களை கூட நம்பிடுவேன், உங்களை மாதிரி துரோகிங்களை நம்பவே மாட்டேன் அப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருக்க. பிளான் ரெடி ஆயிடுச்சு, இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். சரி ரெடி ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு நான் ஓவரா பேசுற அப்படின்னு சிஇஓ கேக்குறா. இல்ல, உன்ன மாதிரிலாம் ஒரு கேவலமான துரோகிய பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு யூயூ வெளியே கிளம்புறான். அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் பியர் வாங்கிட்டு போலான்னு கடைக்குள்ள போறான். யூயூக்கு தலைலாம் சுத்துது, 2-3 நாளா தூங்கவே இல்ல போல. வாங்கி முடிச்சுட்டு திரும்புறதுக்குள்ள அங்கேயே மயக்கம் போட்டு மேல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்க நேரா தங்கச்சி வந்துடுறா. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான். ஒன்னும் இல்ல, ரொம்ப டயர்ட் ஆயிட்டு தூங்கிட்டாரு, வேற ஒன்னும் இல்லன்னு பேசும்போதே யூயூ எந்திரிக்கிறான், முக்கியமான வேலை பெண்டிங்ல இருக்குன்னு. ஷென்னு உள்ள வரான். மாஸ்டர், நீங்க இங்கே படுங்க, நான் சொல்றதை கேளுங்க, மீதி மிச்சம் கொஞ்சம் வேலைதான் இருக்கு, அத யூலாங்க கிட்ட குடுக்கலான்னு சிஇஓ முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, யூலாங்கா, என் ப்ராஜெக்ட்ல அவன் எப்படி கைய வைப்பான்னு கேட்டுட்டு யூயூ எந்திரிக்கிறான். அதுல இல்லாம உங்க ப்ராஜெக்ட்ல லைட்டா சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுமா, அவர் பேசிட்டு இருக்காரு அதை பத்தி, அதனாலதான் சிஇஓ மீட்டிங்கு போயிருக்காங்கன்னு சொல்ல, என்ன சொல்ற, நான் விட மாட்டேன் அப்படின்னு யூயூ அங்கிருந்து கிளம்பி போறான். ஷென்னு தடுத்து நிறுத்த பாக்குறான். ஷென்னை பார்த்து நீ எனக்கு தேவையே இல்லை, இனிமே மூஞ்சிலே முழிக்காத, எது கிளம்பி போ அப்படின்னு யூயூ கத்த ஆரம்பிக்க, ஷென்னு கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறான்.
நீ வாய் மூடிட்டு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யூயோட தங்கச்சி வேற திட்ட ஆரம்பிக்கிறா. சென்னு ஷாவ்மானையும் இவன் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு இப்படி ஆயிடுச்சு, வேலை போயிருச்சுன்னு புலம்ப ஆரம்பிக்க, சரி நீ புலம்புற அது ஓகே, ஆனா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிடாம எங்க 2 பேரையும் கூப்பிட்டுருக்கே அது ஏன்னு கேட்க, என் கேர்ள் ஃப்ரெண்ட் இதெல்லாம் கேட்டா மனசு கஷ்டப்படுவா, அதான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க மனசு கஷ்டப்பட்டாலும் எனக்கு அதை பத்தி பெருசா கவலை இல்ல பாருங்க அப்படின்னு சொல்றான். நல்ல ஆள்றா அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்களும் பாக்குறாங்க. அதே பார்க்கு யூலாங் வரான். அவன் அந்த பொண்ணுங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு பல்ல காட்டுறான். அவன் ஆனா கண்டுக்காமலே ஷென்னு உட்காந்துட்டு இருக்கான். யார்கிட்ட பேசினாலும் இந்த ஆள்கிட்ட மட்டும் பேசாதீங்க, யூயூக்கு இவனதான் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்ல, அப்படியா ஆள் பார்க்க நல்லா பணக்காரனா பல பலன் தான் இருக்கான் அப்படின்னு 2 பொண்ணுங்களும் யோசிக்கிறாங்க. போற வழியில ஜியா சரி யூயூவை எட்டி பார்த்துட்டு போலான்னு வரா. பார்த்தா லேப்டாப் எடுத்து வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். லேப்டாப்ப இப்பவே மூடி வைக்கணும், ஒரு டாக்டரா என்னோட உத்தரவுதுன்னு சொல்லிட்டு மூடி வச்சிடுறா. யூயூ அமைதியா பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் அவன் பண்றது கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு புரியுது. கொஞ்சம் அமைதியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அங்க சிஇஓ வந்துட்டு என்னடா ரொம்ப இன்னும் மேல கடுப்பா இருக்கியா என்ன, இந்த சிடி ஓட்டு கேசட் வாங்கிட்டு போனல, இந்த மியூசிக் கேளு உன்ட்டு நான் திரும்பி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம உனக்கு உடம்பு முடியலன்னா அந்த ப்ராஜெக்ட முடிச்சுதான் ஆகணுங்கும் போது என்னடா பண்ண முடியும், செஞ்சுதானே ஆகணும். கிளையண்ட் கேட்கும் போது அதுக்காக இப்பெல்லாம் கோச்சுக்கலாமா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு சிஇஓ அங்க இருந்து கிளம்பிடுறா. ஷென்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரா. என்ன ஷென் இன்னும் ஆபீஸ்க்கு போகாம இருக்கேன்னு கேட்க, எனக்கும் பாஸுக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு ஷென் சொல்லிட்டு இருக்கான், வேலை போனதையே சொல்லாம. பார்த்தா காலிங் பெல் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா கதவை திறக்கிறா. பார்த்தா யூயூ தான் நின்னுட்டு இருக்கான். யூயூ சார் நீங்களா அப்படின்னு அவ கேக்குறதுக்குள்ள ஷென்னு உள்ள போய் ரூம்குள்ள கதவை லாக் பண்ணிக்கிறான். என்னது அவனை வேலை கூட்டு போறதுக்கு வந்தீங்களா, நான் வேணா கிளப்பவா அப்படின்னு ஷாஷா கேக்குறா. இல்ல நான் ஒன்னும் வேலை கூப்பிடுறதுக்குலாம் வரல, இருந்தாலும் என்னோட ப்ராஜெக்ட அந்த யூலாங்க கிட்ட எப்படி அவன் கொடுத்தான்னு கேட்க, கொடுத்தது தப்புதான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்றா. கொடுத்தது தப்புதான், ஆனா அவன் கொடுத்திருக்க மாட்டான், சிஇஓ கொடுக்க சொல்லிருப்பா, இவனுக்கு வேற வழி கிடையாது அதனால கொடுத்திருப்பான், இருந்தாலும் என்ன மரியாதை இல்லாம பேசிட்டான்னு சொல்ல, அதுவும் தப்புதான் இல்ல அப்படின்னு ஷாஷா சொல்றா. இல்ல நான் தான் அவனை முதல்ல மட்டும் மரியாதை இல்லாம பேசினேன், சோ என் மேல அவன் கத்திட்டான், அதுவும் இருக்கிற அக்கறையில தானே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒன்னும் என் அளவுக்கு திறமைக்காரன் கிடையாது, அவன் இல்லாதது இப்ப எப்படி இருக்குன்னா ஒரு கம்ப்யூட்டர் நானு, எனக்கு மவுஸ் இல்லாம இருந்தா என்ன ஆபரேட் பண்றது கஷ்டம் இல்ல, அந்த மாதிரி இருக்கு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு யூயூ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஷென்னு வெளியே எட்டி பாக்குறான். சாரி கேக்குறாராமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா அவர் சாரியா கேட்டாரு, சத்தியமா எனக்கு புரியலன்னு சொல்ல, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன், வேலைக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு ஷென்னு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா யூயூ இருக்கான்ல, வீட்டுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணலான்னு போய் லேப்டாப் ஓபன் பண்ணா பார்த்தா பென் டிரைவ் காணாம போயிருக்கு. அதுலதான் ஒட்டுமொத்த ப்ராஜெக்டும் இருக்கான். ஜியா போன் பண்றா. பென் டிரைவ நானே கொண்டு வந்து கொடுக்குறேன், ஆனா என்ன வீட்டுக்குள்ள விடணும், ஓகேவா அப்படின்னு கேக்குறா. வேற வழியே இல்ல யூயூக்கும், உடனே பென் டிரைவ் வேணும் போல. சரி ஓகே அப்படின்னு சொல்ல, கதவை திற, வெளியே தான் நிக்கிறேன் அப்படின்னு ஜியா சொல்றா. உடனே யூயூவும் கதவை திறந்துடுறான். ஆனா ஆப்போசிட்ல நம்ம ஷாமான் வந்துட்டு இருக்கா போல. என்னக்கா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்குள்ள கையில இருந்து பென்ட்ரைவ புடுங்கிட்டு யூயோ கதவை லாக் பண்ணிட்டு உள்ள ஓடி போயிடுறான். போச்சா என்னால சான்ஸ் கேட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாமான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. பரவாயில்ல ஓடு, எத்தனை நாள் தான் எஸ்கேப் ஆகுறான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஜியாவும் சொல்லிட்டு இருக்கா. ஷென்னும் அங்க வந்துடுறான். என்னையும் வேற உள்ள விட மாட்டாரு, அவர் ஏற்கனவே எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருக்காரு, அடுத்தடுத்து வேலை பார்த்துட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்றாங்க. பார்த்தா பொத்துனதோ சத்தம் கேக்குது. போச்சு மயங்கி விழுந்துட்டாரு போல, என்ன பண்றதுன்னு சொல்ல, இங்க பாரு பால்கனி வழியா தான் போன தடவை என்ன காப்பாத்த வந்தாரு, நீயும் போடான்னு சொல்லிட்டு ஷென்னை பார்த்து சொல்றா. எனக்கெல்லாம் பயமா இருக்கு, நான்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஷென்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஜியாக்கு ஞாபகம் வருது. வால்ல இருக்கிற நிறைய பகத்தை சுரண்டி எடுத்து வீடு கட்டிட்டாருல இந்த அங்கிள், அத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு கையில சுத்தியில எடுத்து செவருல 2 அடி அடிக்கிறா. அங்க செவருக்கு பதிலா சும்மா ஒரு பேரர் தான் வச்சிருப்பான் போல அந்த அங்கிள். சோ ஈஸியா உடைஞ்சிருது. அது வழியா அவங்க எல்லாம் வெளியே போறாங்க. பால்கனி வழியா எட்டி பாக்குறாங்க. உண்மையாவே யூ கீழே மயங்கி தான் கிடக்குறான். கதவை திறங்கன்னு சொல்லிட்டு எழுப்புறதுக்காக கத்துறாங்க. யூ வரான். எதுக்கு என் வீட்டுக்குள்ள வரீங்க, நான் ஏஞ்சிட்டேன், தூங்கிட்டு தான் இருந்தேன், மயங்கலாம் இல்ல, எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். நாய்க்குட்டியையும் துரத்தி விட்டுட்டு திரும்ப பார்த்தா ஜியா உள்ள வந்து நிக்கிறா. ஒரு டாக்டரா ஓடி வந்திருக்கேன், கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பார்க்காம போகவே மாட்டேன், ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நிஜமான அக்கறையோட கேக்குறா. யூகே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஜியாதா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கா போல அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ கொஞ்சம் எனக்கு ட்ரீட்மெண்ட் பாரு, செக்அப் பண்ணுன்னு சொல்ல, பரவாயில்ல நார்மல்ல தான் இருக்கு, ரொம்ப ஓவரா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா கேர்ஃபுல்லா இரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு ஜியா அவளோட வீட்டுக்கு போறா. அங்க ஷென்னும் நம்ம ஷாமானும் வீடு எப்படி இருந்ததுன்னு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு போனனா கொஞ்சம் டென்ஷனா வேற இருந்தனா, ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டேன், வீடு எப்படி இருந்ததுன்னு சத்தியமா ஞாபகம் இல்லைன்னு சொல்றா. 2 பேரும் சேர்ந்து முறைக்கிறாங்க, நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதாவது ரகசியமா வச்சிருக்காரான்னு பாக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க யூ வீட்டுக்கு வந்தான்ல, தேவையான எல்லா ப்ராஜெக்டையும் அன்னைக்கு நைட்டோடய முடிச்சிருக்கான். சூப்பரா இருக்குன்னு கிளையண்ட்டும் வேற பாராட்டி இருக்காரு. ஆனா யூ அந்த ப்ராஜெக்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு வீட்டுல படுத்து ஒரு நல்ல தூக்கத்தை போட்டுட்டு இருக்கான். அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கு, அது வரைய பாய்.